வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். ஏமா நீ படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலாம்ல? ஒர்க்குக்கா எனக்கு இப்போதைக்கு ஒர்க் போகலாம் ஐடியா இல்லைப்பா. மேபி ஃப்யூச்சரில் ஐடியா இருந்தால் போகிறேன். ஏம்மா படிச்சுட்டு சும்மா ஏன் இருக்கணும்? இல்லைன்னா மேற்கொண்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணு. சும்மா வீட்டில் இருந்தா நீ படிச்சதும் வேஸ்ட் ஆயிரும்ல. ஏங்க இப்போ புள்ள போய் சம்பாரிச்சு கொடுத்து தான் நம்ம வீடு நிறைய போதா? நீங்கள் சம்பாரிச்சது தலைமுறைக்கு தலைமுறை இருக்கும். பிள்ளை ஏன் வேலைக்கு போக சொல்கிறீங்க? அது வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லைம்மா நான் அப்புறம் பொண்ணோட நல்லதுக்கு தாம்மா சொல்கிறேன். மக்கி வீட்டிலே இருந்தால் அவள் படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். வேலைக்கு போனான்னா அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். டைம் இப்போ சும்மாவே இருக்கால, அதுக்கு தான் சொல்கிறேன். அவள் சும்மா இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பாரமாக இருக்காளா? அவள் பாட்டுக்கு அவள் இருக்கா, நீங்கள் ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க? ஐயோ தாய்களா, நான் எதுவுமே சொல்லலை. அவள் இஷ்டம். வேலைக்கு போனால் போகிறா, இல்லை வீட்டில் இருந்தால் இருக்கா. என்ன இங்கே காலையிலே பஞ்சாயத்து? வாப்பா சந்தோஷ், ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் டாடி. சரி, என்ன இங்கே காலையிலே பஞ்சாயத்து? இல்லைப்பா, தங்கச்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். தங்கச்சி படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கால, சரி ஏதாவது வேலைக்கு போறியா இல்லை மேற்கொண்டு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறியான்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தான் அம்மா பொண்ணும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. எதுக்கு சண்டைக்கு வராங்க டாடி? நீங்கள் கரெக்டாக தானே கேட்டிருக்கீங்க. இவ காலேஜ் முடிஞ்சு 1 இயர் ஆயிடுச்சு. இது அவள் படித்ததே வேஸ்ட் ஆயிரும். சும்மா வீட்டில் உட்காந்துருக்க பணத்தை கூட்டி படிக்க வச்சாங்க. ஏதாவது வேலைக்கு போகலாம், இல்லை அப்பா சொல்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் ஏதாவது பண்ணலாம்ல. இங்கே பாருங்கண்ணா, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. டேடி என்கிட்ட கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் பேச தேவையில்ல. என்னம்மா மகி, அண்ணன் கிட்ட எப்படியா பேசுவேன்? டாடி, அவள் என்னோட விஷயத்தில் எதுலையுமே இன்டர்ஃபியர் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த பையன். எனக்கு எல்லா பொறுப்புமே இருக்கு. உன்னை படிக்க சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு பண்றதுக்கு உங்களுக்கு எதுக்குமே உரிமை இல்லைனா அந்த உரிமையை நீங்க என்னைக்கு வளர்ந்துட்டீங்க. மகி, என்ன பேசிட்டு இருக்க? விடுங்கப்பா, திமிர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம தானே காரணம். அவ பேசுறதப்போ நம்ம கேட்டுதான் ஆகணும். தேவையில்லாம என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க காலையிலே, தயவு செஞ்சு. அப்பா, இவ ஹையர் ஸ்டடீஸும் பண்ண வேணாம், வேலைக்கும் போக வேணாம். இவளுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏப்பா இப்போ எதுக்கு இவ்வளவு கல்யாணம்? என்ன வயசு? 21 வயசு தானே ஆகுது. பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதோட நான் எப்ப கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேணாம். மகி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல அண்ணன் கிட்ட இப்படி பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. அப்போ என்னோட விஷயத்துல உங்க பையனை இன்டர்ஃபியர் ஆக வேணாம்னு சொல்லுங்க. நான் இனிமே அந்த மாதிரி பேசல. ஏங்க நீங்க சும்மா இருங்க, அவதான் சொல்றாள்ல, எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிறீங்க? ஹலோ அண்ணியாரே, இது எங்க ஃபேமிலி மேட்டர். நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏன் தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? இப்போ என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் இதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்தோமா நாங்க? விடுங்க டாடி, இவ்வளோ நம்ம தப்பாக வளர்த்துட்டோம். 5ல் விளையாது 50லேயும் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இவ தான். என்னமோ பண்ணிட்டு போறா, எனக்கு என்ன? சரிப்பா, உனக்கு ஆஃபீஸ் டைம், அதில் நீ கிளம்பு. மருமகளே, பிள்ளை சாப்பிட்டானா? சாப்பிட்டார் மாமா. நான் என் பிள்ளைய கேட்கலம்மா, உன் பிள்ளைய கேட்டேன். சாப்பிட்டா மாமா. சரிம்மா, அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இல்லைப்பா, அது விஷயமா தான் பேச வந்தேன். என்ன விஷயம்? இல்லைம்மா, இன்னைக்கு சித்துவும் காய்வும் ஊர்ல இருந்து வராங்கல்ல, இவளுக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கான். அதனால அவளை கொண்டு போய் விட்டுட்டு 2 நாள் கழிச்சு அவ வரட்டும். சரிப்பா, தாராளமா போகட்டும். அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்குலாம் நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தாராளமா போயிட்டு வாமா. சரிங்க மாமா, ஒரு 2 டேஸ்ல வந்துடுவேன் மாமா. 2 டேஸ் என்னம்மா, 3 டேஸ் 4 டேஸ் கூட இரு, அது உன்னோட இஷ்டம். சரிங்க மாமா. என்னது, அம்மா வீட்டுக்கு போறாளா? ஏப்பா, பிள்ளைய தூக்கிட்டு அங்கே போயிட்டா எனக்கு ஒரு நாள் கூட பிள்ளைய பார்க்காம இருக்க முடியாது. இப்போதான் கல்யாணம் வேலைன்னு சொல்லிட்டு 10 நாள் பிள்ளைய காமிக்காம வச்சிருந்தீங்க. மறுபடியும் போனால் என்ன பார்த்தோம்? அம்மா, அவ தம்பியை பார்க்கணும்னு நினைக்கிறா, அவ அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறா. போயிட்டு வரட்டுமா, ஜஸ்ட் 2 டேஸ் தானே. இப்படி ஜஸ்ட் 2 டேஸ்னா அவங்க அம்மா வீட்டில் தான் அதிகமாக இருக்காங்க, மாமியார் வீட்டை விட. இங்க பாரு மகி, உன்னோட விஷயத்துல நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டீல, அதே மாதிரி எங்களோட விஷயத்துல நீயும் இன்டர்ஃபியர் ஆகாத. ஆமா மகி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீயா பேசுற? ஏதாவது சொல்லி உங்களை போக விடாம தடுங்க. இருமா, உங்க அப்பா வேற இருக்காரு, உங்க அண்ணன் வேற இருக்கான், எப்படி பேசுறது? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது பேசி உங்களை போக விடாம பண்ணுங்க. இவங்க கிட்ட இருந்து உங்க பிள்ளையும் பிரிக்கலான்னு பார்த்தா இவங்க என்னடா அம்மா வீட்டு கிளம்பி போறேன்றாங்க. இருடாமா, உங்க அப்பா வேற இருக்காரு, எதனா பேசினா தப்புன்னு திட்டி விட்டுருவாரு. சரி இரு, எதனா பேசி பாக்குறேன். சரி, உங்களுக்கு ஓகே தானப்பா? நான் அப்படியே அவளை ட்ராப் பண்ணிட்டு அப்படின்னு ஆஃபீஸ் கிளம்புறேன்.
சந்தோஷ், எனக்கே முடியல சந்தோஷ். உட்காந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்திரிச்சா உட்கார முடியல. அப்படி இருக்கு என்னோட கண்டிஷன். இந்த டைம்ல மருமக அங்கே போயிட்டா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே. ஹேமா அவ மட்டும்தான் அங்க இருக்காளா? இதோ மகி இருக்கால, 2 நாளைக்கு அவ பாத்துப்பா. நான் என்ன வேலைக்காரி அந்த வீட்டுக்கு? என்னது? அப்போ மினி என்ன வேலைக்காரியா இந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாம் பாக்குறதுக்கு? இவ வேற தேவையெல்லாம் பேசி அவன் பக்கம் சப்போர்ட் பண்ண வச்சிருவா போல இருக்கே. மகி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா அவளுக்கு இனிமையாவது யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. இதுங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாதுங்க சந்தோஷ். நீ கிளம்பு. மருமகளே, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமா. பிள்ளைய பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க மாமா. ஏதாவது பண்ணுங்க. நான் என்னடி பண்றது? உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் இருக்காரு. சும்மா இரு, போயிட்டு வரட்டு, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ஓகே டாடி, நான் அப்படியே கிளம்புறேன். அவளையும் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது. அம்மா வரேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரம். மினி போகலாமா? போலாங்க. எம்மாடி மினி? சொல்லுங்க அத்தை. நீ பாட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள்ல இருந்துட போற. இங்கே அத்தைக்கு முடியல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிள்ளையும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. 2 நாள் வரப்பாரு. அம்மா போகும்போது 2 நாளா 1 நாளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு தான் வருவா. நீ 2 நாள் தானேப்பா பர்மிஷன் கேட்ட? அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். அவன் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். உங்க பையன் ஒரு ஆளே போதும். சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போங்க 2 பேரும். அம்மாடி புள்ள பத்திரமா. சரிங்க மாமா, நான் வரேன். அக்கா வரேன் த. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோம். அது பிங்கி என்ன இங்கே உட்காந்துருக்கா? ஹோய், என்ன கூப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கோம். என்னன்னு கூட கேட்காம அந்த பக்கம் பார்த்து என்ன போய் பண்ணிட்டு இருக்கா? அடையே பிங்கி, வாமலரு, வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். நீ என்ன, நான் வந்தது கூட தெரியாம ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன மலரு, எல்லாம் அகில நினைச்சுதான். அகில நினைச்சு அழுகிறதுக்கு என்னடி இருக்கு? இல்ல மலரு, இது 10 வருஷம் தவம், காதல், ஏக்கம், இன்னும் என்னென்ன வேணா சொல்லலாம். அந்த எல்லாத்தையுமே அவ இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல நான் அவகிட்ட இருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த எல்லாத்தையுமே எனக்கு திகற்ற அளவுக்கு கொடுத்துருக்கான். அவனை நான் பார்ப்பனான்றதே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவனை பார்த்து பேசி அவன் என்னை லவ் பண்ணுறான்னு தெரியுது, நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு அவனுக்கும் தெரியுது. அந்தளவுக்கு எங்களோட காதல் போயிருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அடி பைத்தியமே, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். என்ன மலரு, இது ஆனந்த கண்ணீர் தான் சொல்லணும். அவன் என்னை எப்படி டேக் கேர் பண்ணுறான் தெரியுமா? அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறான், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான், கேர் பண்ணிக்கிறான், லவ் பண்ணுறான் அவ்வளோ அதிகமாக. எனக்கு ஒன்றுன்னா அவன் எப்படி துடிச்சு போகிறான் தெரியுமா? தெரியும்டி, நான் தான் பார்த்தனே. உனக்கு ஃபீவர்னு நைட்டு ஃபுல்லாக தலைமாட்டிலே உட்காந்துருந்தாரு. உன்னை எழுப்பி பார்த்தாரா, நீ உள்ளே வரமாட்டேன்ட்ட வீட்டுக்குள்ளே. அதனால் அவர் உட்காந்துட்டு உனக்கு விசிறிட்டே இருந்தார் தெரியுமா? அது மட்டும் இல்லை மலரு, எனக்கு முடியலன்னு அவன் படுக்க வச்சு பாட்டு பாடி என்னை தூங்க வச்சு டேப்லெட் கொடுத்து கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்தான். ரொம்ப வருத்தப்பட்டான் போகிற டைமில் இப்படி ஆயிடுச்சுன்னு. அவனோட ஒட்டுமொத்த காதலையும் நான் பார்த்துட்டேன் மலரு. எனக்கு இந்த செகண்ட் செத்து பண்ண கூட அவ்வளோ சந்தோஷம். ஏய் மென்டல் ஆண்டினி, நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போதான் உன்னோட ஆசை கனவு எல்லாமே நிறைவேறியிருக்கு. உன்னோட அது உன்கிட்ட வந்துட்டாரு. நீ நினச்சதை விட அதிகமாக உன்னை கேர் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு, ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நீ இப்போ போய் இந்த மாதிரி பேசலாமா? இல்லை மலரு, எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அத்தையை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குடி. அவங்களுக்கு நீ பார்த்தாலே பிடிக்கல. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சா எங்களை பிரித்து தான் விடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கே சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் பொண்ணுக்கு தான் அவங்க பையன் என்ன நினச்சி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு நினச்சா பயமாக இருக்குடி. என்னோட அகில என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. மென்டல் அகிலன்னா உனக்கு பில்லர் மாதிரி நிற்கிறாரு, பேக் போனாக இருக்காரு. அவர் எப்படிடியோ அவங்க அம்மா பேச்சை கேட்டு உன்னை விட்டு போவா சொல்லு? என்ன நடந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். உன்னை அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஏன்னா அவரோட காதலை நீ மட்டும் பார்க்கல, நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோண்டி. அவர் உன் மேலே உயிரை வச்சிருக்காருடி. கண்டிப்பாக என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டார் பைத்தியம். இல்லடி, ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறலாம். அது நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், அவன் இல்லைன்ற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே, ஏன் அடுத்த செகண்டே உயிரை விட்டுருவேன். ஏன் அரைஞ்சிருவேண்டி இனிமேல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா? கோவத்தை கலப்பாத பிங்கி. அவனோட ஒட்டுமொத்த காதலையும் நான் பார்த்துட்டேன்டி. அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு செகண்ட் கூட யோசிக்க முடியல. நீ மென்டல் ஆண்டி, அவர் இல்லைன்னு ஏண்டி யோசிக்கிற? அவர் உன் கூட தானே இருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. உனக்காக உன்னை பார்க்கணுன்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. எவ்வளவோ உனக்காக பண்ணுறாரு.
அவர் எப்படி உன்னை விட்டுட்டு போவாரு? அந்த தாட் கூட அவர் மனசுல இருக்காது. என்னை விட்டுட்டு போக மாட்டாண்டி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் எதுவும் நடக்காது, உங்க 2 பேருக்கு எதுவுமே நடக்காது. வேணா கல்யாணம் நடக்கும், சரியா? போடி. ஐயா, கல்யாணம்னா வெக்கம் வந்துச்சோ? பாரு, என் பிங்கிக்கு உண்மையில வெக்கம் தான் போல. ஏய் சும்மா இருடி மலர், நீ வேற. அண்ணனையும் உன்னையும் பார்க்கும்போது மீட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கு. கடவுளே நினைச்சாலும் உங்க 2 பேரும் பிரிக்க முடியாதடி. நாங்களா இருக்கோம், விட்டுருவோமா? தெரியும் மலரு, நீ இருக்க, அண்ணனுங்க இருக்காங்க, அர்ஜுன் இருக்கா, அனிதா இருக்கா, எல்லாருமே நீங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன, அண்ணன் எப்போ லவ்வா சொல்ல போறேன்னு ஏதாவது சொன்னாரா என்ன? லவ்வா எப்போ சொல்ல போறான்னு தெரியல. ஆனா என் பர்த்டேக்கு தான் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்றான். மேபி அன்னைக்கு தான் லவ்வா சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏய் போடு போடு, அதுக்கு இன்னும் 1 month கூட இல்லையடி. ஆமாடி, இப்பதான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டேஸா. சூப்பர் செல்லம், சீக்கிரமே அண்ணன் உங்ககிட்ட லவ்வா சொல்லிடுவாரு. நம்ம எல்லாரும் ஒரு ஹோட்டல் போய் பார்ட்டி பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஓகே? கண்டிப்பா. நீ அவன் லவ்வா சொல்லிட்டான்னா நானும் சரி அவனும் சரி உங்க எல்லாருக்கும் சேர்ந்து பெரிய ட்ரீட்டா வச்சிருக்கோம். எங்கேயாவது வெக்கேஷன் மாதிரி போகலாம், ஓகேவா? ஏய் நைஸ் ஐடியா பிங்கி. எப்பவுமே உன்னோட பர்த்டே எப்போ என் பொண்ணு ஈகரா தான் இருப்பேன். ஆனா இந்த தடவை டபுள் ஈகரா இருக்கே. உன் பர்த்டே வருது, அண்ணனும் லவ்வா சொல்ல போறாரு, ஒரே ஜாலி தான். நீ எக்ஸைட் ஆகாத. அவன் அன்னைக்கு லவ்வா சொல்றானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அது எந்த மாதிரி சர்ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு 100% தெரியுது இது லவ் சர்ப்ரைஸ் தான். இருந்தா நல்லா தாண்டி இருக்கும். சரி எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இப்போ நம்ம கீழே போகலாமா? ஏன்னா அக்கா ஆல்ரெடி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்பிடுவாங்க இப்போ. வா. ஆமாடி, அவன் வேற கிளம்புவாள். எனக்கு காய போனதோட பெரிய வழி இப்போ போகிறது தான். கடவுளே. சரி வாடி, எப்படியும் நம்ம எனக்கு ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருக்கணும். வா, எல்லாம் சரியாயிடும். போகலாம் மலரே. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். வரண்டி, பிங்கி, மலர், சுபி சிபி, நல்லா படிங்க. என்ன அக்கா வரவா? அக்கா வி மிஸ் யூ அக்கா. ஆமாக்கா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். காயோ அக்காவோட நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப கனெக்ட். அதனால நீங்கள் போகிறது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலக்கா. ஹே சி லூசுங்களா, நான் எங்கே போகிறேன்? பக்கத்தில் தானே போகிறேன். இப்போ வேணா வந்து பார்க்கலாம், நான் உங்களை வந்து பார்ப்பேன். அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? ஆனால் நாங்கள் தூரமாக போக போகிறோமே, நினச்சாலும் பார்க்க முடியாதே. தூரமாக எங்கே போகிறீங்க? படிக்க தானே போகிறீங்க, உங்களோட ஃப்யூச்சர் நோக்கி போகிறீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய லாயர் ஆகணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாயர் ஆகணும். அதுதான் இந்த அக்காவோட ஆசையும் மாமாவோட ஆசையும். கண்டிப்பாக்கா, நாங்கள் 2 பேருமே ஒரு பெரிய லாயர் ஆகும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குடாமா. நீ நல்லபடியாக சென்னை போய் நல்லா படிக்கணும் 2 பேரும், சரியா? எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. அம்மா இருக்காங்களே அப்பா இருக்காங்களே அவங்கள விட்டு வந்துட்டோமே அப்படின்னா நினச்சி கவலைப்படாதீங்க. நான் இது பக்கத்தில் தான் இருக்கேன். டெய்லி கூட என்னால் வந்து பார்க்க முடியலனாலும் வாரத்தில் 2 நாள் வந்து பார்க்குறேன். இதோ வித்தியா இருக்கா, அவள் வந்து டெய்லி பார்ப்பா, சரியா? நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். தெரியும் மாமா, நீங்கள் பக்கத்தில் இருக்கனால தான் நான் தைரியமாக படிக்க போகிறதுக்கே ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க. அதை விட அத்தை இருக்காங்க, சிவா இருக்கான், மாமா இருக்காங்க, பார்த்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ என்னடி, எதை பற்றி யோசிக்காத, உன்னோட ஃப்யூச்சர் கோல் நோக்கி ஓடு, ஓகேவா? கண்டிப்பாக்கா. நீ இந்த மலர் நல்லா படிக்கணும். நீ பிங்கிக்கு துணையாக இருக்கணும், பிங்கி நீ மலருக்கு துணையாக இருக்கணும். 2 பேரும் ஒருத்தர் எப்போவுமே ஒன்றா இருக்கணும் கடைசி வரைக்கும், சரிங்களா? கண்டிப்பாக அக்கா, நான் அவளை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன். தெரியும்டா அம்மா. அப்புறம் சுபி சிபி நல்லா படிக்கணும், என்னடா? நல்லா படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஓகே? கண்டிப்பாக்கா, உங்கள் ஆசை எல்லாமே நடக்கும். சரிடா தங்கங்களா. மாமா அக்கா ரொம்ப நல்லவ, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. எதுக்காகவும் அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க மாமா, ப்ளீஸ். டே சிவி, நான் உங்கள் அக்காவை கஷ்டப்படுத்துவேனடா, என்கிட்ட போய் இப்படி சொல்கிறேன்? ஐயோ மாமா கோச்சுக்காதீங்க, நான் அந்த மீன் பண்ணி சொல்லலை. அவள் ரொம்ப நல்லவ. ஏதாவது ஒரு விஷயம் பெரிய விஷயம் நடந்தால் கூட மனசுலேயே போட்டு வச்சுப்பாளே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவ. அதனால தான் அவளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு நினைக்கிறேன். இதையும் அவள் உங்ககிட்ட சொல்ல மாட்டா, நீங்களே புரிஞ்சு அவளை நடந்துக்கோங்க. டே அவளை நான் 5 வருஷமாக காதலிக்கிறேன்டா, இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்டா. நீங்கள் 2 பேரும் நல்லா படிங்க, சரிங்களா? எப்போ பெங்களூர் கிளம்புறீங்க? நாளைக்கு பெங்களூர் போகணுமாமா? டே காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லடா? டைம் இருக்குதா மாமா, பட் அங்கே ஷிஃப்ட் ஆகணும். நாங்கள் ஹாஸ்டலில் தானே இருந்தோம், அது செட் ஆகலை. இந்த 1 இயராவது நாங்கள் வெளில தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வீடு பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குது மாமா. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான் கிளம்புறோம்.
சரிடா, நீங்கள் வெளில தங்குறது எல்லாமே இருக்கட்டும். பசங்களோட சேர்ந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது. படிக்க மட்டும்தான் செய்யணும். ஓகேவா? ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அக்கா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அக்கா நான் இருக்கேன்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நாங்கள் பெங்களூரில் தான் வேலை பார்க்கலான்னு இவ்வளோ நாள் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் இது முடிஞ்சோடனே சென்னை வந்துடுவோம்க்கா. சரிடா தங்கம், உங்கள் 2 பேர் மேலேயும் அக்காவுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நல்லா படித்து எங்கள் பெரியம்மாவே பெரியப்பாவே நீங்கள் காப்பாற்றுவீங்க என்ன. கண்டிப்பாக்கா. அம்மா, அத்தை, பெரியம்மா, அப்பா, நாங்கள் வரட்டுமா? தங்கம் பார்த்து போடா. நீ எங்களோட பெரிய பொக்கிஷம். நீ வீட்டுக்கு வந்த முதல் வாரிசு நீ தான். உன்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு எங்கள் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குடாம்மா. ஐயோ அத்தை, நீங்கள் தான் போல்டாக இருப்பீங்க, அப்பா அம்மாவை பார்த்துப்பீங்க, சமாதானம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி உடஞ்சி அழுதுட்டு இருக்கீங்க. மலர் சொன்ன மாதிரி காயு போகும்போது கஷ்டமாக தாம்மா இருந்தது. அதை விட இப்போ நீ பக்கத்தில் தான் போகிற, இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காயோட நீ தான் எங்களுக்கு கைக்குள்ளேயும் இருந்தவ. அவளாவது படிக்கிறதுக்கு 2 வருஷம் தனியாக போயிருந்தா. ஆனால் நீ எங்களுக்குள்ளேயே இருந்தவ. நீ போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சித்தி அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இது உங்கள் அண்ணன் அப்புறம் உங்கள் அண்ணியெல்லாம் யார் பார்த்துப்பா? அவங்களுக்கு நீங்கள் தானே சமாதானம் பண்ணணும். சரிப்பா ஷாம், நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. அவள் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பா. எதாக இருந்தாலும் சின்ன பொண்ணு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. கண்டிப்பாக சித்தி, நான் பார்த்துக்கிறேன். தங்கம் பார்த்து பத்திரம். நீ பக்கத்தில் தான் இருக்க. பெரியம்மா வந்து பார்த்துட்டு போடி தங்கம். கண்டிப்பாக பெரியம்மா. ஏன் நான் தான் வரணுமா? நீங்கள் வந்து என்னை பார்க்க மாட்டீங்களா? செல்லம், கண்டிப்பாக வருவேன்டா பெரியம்மா உன்னை பார்க்க. நீயும் பெரியம்மா பார்க்க வரணும், சரியா? கண்டிப்பாக பெரியம்மா. பெரியப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. சரிடா கண்ணா. அம்மா வரவாம்மா. என் தங்கம்மை நல்லா இருடா. உன் மனசுக்கு நீ எப்போவுமே நல்லா இருப்ப. சந்தோஷமா இரு. அங்கே உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. ஷாம், என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோப்பா. டெய்லி கூட்டிகிட்டு வரலைனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அனுப்பி விடுப்பா. அத்தை உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அவள் டெய்லி வர முடியுமான்னு தெரியல, ஆனால் வாரத்துக்கு ஒரு ட்வைஸாவது அவளை நான் கண்டிப்பாக இங்கே அனுப்பிடுவேன், சரிங்களா? என்னால் தான் டெய்லி வர முடியாது, ட்வைஸும் வர முடியாது. நான் கண்டிப்பாக வார கடைசியில் வருவேன், சரிங்களா? சரிடாம்மா, பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க அத்தை. சரி, அப்போ நான் வரட்டுமா? அக்கா டேக் கேர். மிஸ் யூ அக்கா. மிஸ் யூ டூடி. தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே என்னை போலே ஏற்றுக்கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே கண்டதை எங்க பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பிள்ளைங்க எங்கே வந்துட்டு இருக்காங்களா? நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் ஆயிட்டாங்களாம். பசங்களை கூட்டிட்டு வராங்களே, அவங்கள அப்படியே பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அப்படியே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, அகில், அனிதா அப்புறம் அர்ஜுன்லாம் வராங்கல்ல. சரி அவங்கள பத்திரமா இறக்கி விட்டு வர சொல்லுங்க என்ன. சொல்லிட்டேம்மா. அவங்க அம்மாவுக்கு தெரியாம தானே பசங்க போயிருக்காங்க ஊருக்கு. அது நல்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டு சொல்லிட்டானா சரவணா. அவன் வந்து அங்கேருந்து பிக் பண்ணிப்பானா. சரி சரிங்க, பார்த்து வர சொல்லுங்க. நான் பார்த்து வர சொல்றேன். பிள்ளைங்க பசியோட வருவாங்க. சமையல் பண்ணிட்டியா? அதெல்லாம் எல்லாம் ரெடியாக தாங்க இருக்கு. சரிம்மா. மினிக்கு ஃபோன் பண்ணியா? இல்லைங்க, காலிலேருந்து கூப்பிடவே இல்லை. நானும் உங்களுக்கு சமைக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னா நானும் ஃபோனையும் எடுக்கல. இதோ இப்போ கூப்பிட்றேங்க. நீங்கள் கூப்பிட வேணா, நானும் உங்கள் பேருன்னு வந்துட்டோம். அம்மாடி மினி, எங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்க போல. தங்கோ வாடா. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏன் டாடி, நாங்கள் வரணும்னா சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? சீ நாயே, டேடி எப்போ அப்படி சொன்னாரு? வந்து உட்காரு. சும்மா சொன்னேம்மா. எப்படி தங்க இருக்க? நீ ஃபோன் பண்ணலன்னு இப்பதான் அப்பா கேட்டுட்டு இருந்தாரு, வந்து நிக்கிற. அதான்டா. எங்க மாப்பிள்ள எங்கம்மா? டாடி, அவருக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதனால என்ன வாசல்ல விட்டு போயிட்டாரு. திரும்ப கூப்பிட வருவார்ல, அப்போ வருவார்ப்பா. ஏம்மா உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏதாவது காஃபியாவது போட்டு கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் போயிருப்பார்ல. இல்ல மீ, நான் தான் சொல்றேன் இல்ல, அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படியே போயிட்டாரு. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வராம போவாரா? சரிம்மா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நீ சும்மா தானடமா வந்த? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நான் சும்மா தான், சித்துவங்காயும் ஊர்லேருந்து வராங்களே, அதான் பார்த்துட்டு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். 2 நாள் இருக்க போறியாம்மா? டாடிக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வேற தூக்கிட்டு வந்திருக்க, கூட அவனை கூட என்கிட்ட. ஏய் செல்ல குட்டி, தாத்தா பாருங்க. எங்க தூங்குறாங்க? ஏம்மா பிள்ளை தூங்கிட்டானோ? ஆமாம்மா, வரும்போது தான் ஃபீட் பண்ணி தூக்கிட்டு வந்தேன். அப்படியே காரில் வந்தான்னா தூங்கிட்டான். சரிடாம்மா, பிள்ளை தூங்கும் போது அழகா இருக்கு. என் தங்க பேருனாச்சு. இப்போ ஆஃபீஸ் வர கிளம்பிடுவேன். என் பேரை எப்படி பார்க்கறதுனா? அது சரி, வந்து பாருங்க. உங்க பேர் இங்கே தானே இருக்கு நாளைக்கு. அதுவும் சரிதான். சரி நான் சீக்கிரம் போயிட்டு என் பேரனை பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க. அம்மா, என்னடாம்மா சொல்லு. அம்மா,
பசிக்குது. சாப்பாடுமா? என்னம்மா சாப்பாடுன்னு கேட்குற? என்னடாம்மா, எல்லாம் ஓகே தானே? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஓகே தான். இல்லைம்மா, நான் காலைல கிளம்பும்போது சாப்பிட்டேன், சரியாக சாப்பிடல இங்கே வர சந்தோஷத்தில். அதனால தான் கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. நீ வேறு காலைல வரும்போது ஃபீட் பண்ணனா, அதனால தாம்மா கேட்டேன். அதுக்கெல்லாம் நீ காரணம்லாம் சொல்ல வேணாம்மா. ராதா பிள்ளைய கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுப்போம். ம் சரிங்க, வாடாம்மா, நான் சாப்பாடு கொடுக்குறேன். அம்மா, உங்கள் கையால் ஊட்டி விடுறீங்களா? ம் சரிடாம்மா, என் கையாலே உனக்கு ஊட்டி விடுறேம்மா. கூடாம்மா, போய் சாப்பிட்டு போ. சரி டாடி, நீங்கள் பாப்பா பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துருவான். சரிடாம்மா, நான் ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். நான் பார்த்துக்கிறேன், போய் சாப்பிட்டு போ. ம் ஓகே டாடி. ராதா நிற்காத, போ. ஆ சரிங்க. ம் வாங்கப்பா. என்ன நல்லா என்ஜாய் பண்ணீங்களா கல்யாணத்துலாம்? அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுமா. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கடா. நீங்கள் 3 பேர் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே எப்படி கடுப்பாக இருந்தது. எப்போ வருவீங்க நானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். விடு ரேணு, அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. பிள்ளைங்களுக்கு சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பாரு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். அம்மா, எங்களுக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம், நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தோம். என்னது, சாப்பிட்டு வந்தீங்களா? என்கிட்ட காரில் வரும்போது சாப்பிடலன்னு சொன்னீங்க. அது இல்லை டாடி, வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம், அதை சொல்கிறான். ஸ்நாக்ஸ்லாம் என்ன மொழி காணும். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே டாடி. சரி, முதல்ல போய் 3 ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் பார்வை டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறேன். சரிங்கம்மா, நாங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். என்ன அனிதா ரொம்ப சைலண்டாக இருக்கா? என்னாச்சுடாமா, இது உடம்புக்கு எதுவும் முடியலையா? போச்சுண்ணா, எதுவும் நம்மளை மாட்டி விட போகிறா அவ. அதெல்லாம் இருக்காதுடா, நீ வேற சும்மாடா. என்னடாமாச்சு, ஏன் இப்படி இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியல? எங்கேயும் அம்மாட்டேன். இல்லைம்மா, உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன்னா அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களாண்ணா, நான் தான் சொன்னேன்ல உங்கள் தங்கச்சி பற்ற வச்சிருவான்னு. பற்ற வச்சுட்டே பரட்ட அண்ணி. எல்லாரையும் விட்டுட்டு வந்தது இல்லையா? யாரும்மா விட்டுட்டு வந்த? உனக்கு எல்லாருமே புதுசு தானே. ஒரு வாரம் பழகினது இல்லையா, இவ்வளோ மிஸ் பண்ணுற எல்லாரையும்? ஏதாவது சொல்லி சமாளிடி பரட்ட. ஆமாம்மா, அந்த அண்ணாவோட அக்கா ரொம்ப நல்லவங்க, நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். ஓ, அந்த அக்காவை மிஸ் பண்ணுறியா? சரி, என்னடாம்மா பண்ணுறது? அவங்க கல்யாணத்துக்காக தான் போனேன். அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? நல்லபடியாக முடிஞ்சதும்மா. சரிடாம்மா, நீ வேற ரொம்ப நல்லா இருந்தியா, பயந்துட்டேன் அம்மா. சரி தங்கம், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ. சரிங்கம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். எம்மா தாயே, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு போ. நம்ம சமாளிச்சிட்டேன், எல்லாம் விடுங்க. சமாளிச்சியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்ணை ஊற்றி எரிச்சிருப்பாங்க நம்மளை, ஏதாவது உண்மை தெரிஞ்சிருந்தா. சரி, வாய மூடு. சரிம்மா, போங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஓகே டாடி. சரி, சீக்கிரம் வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேம்மா. ஏங்க வாங்க, நமக்கு தான் ஒரு மீட்டிங் இருக்குது. சரிம்மா, வரேன், வா. கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் 3 பேருக்கும் பால் ஊற்றிருப்பல நீ. நான் என்ன பண்ணேன்? எனக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை. அவங்களாம் வீட்டில் வந்தது கஷ்டமாக இருக்குது, அதான் உளறிட்டேன். உளற தப்பு இல்லைம்மா, யாருக்கிட்ட பேசணும்னு பார்த்துட்டுல நீ உளறி இருக்கணும். சரி விடுங்க, நான் அதான் சமாளிச்சிட்டேன்ல. நல்ல வேலை சமாளிச்ச, இல்லைன்னா உங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு ஆன்சரே பண்ண முடியாது நம்ம. சரி, கோவப்படாதீங்க. சரி விடுண்ணா, அதான் பிள்ளைக்கு சமாளிச்சிருச்சே. நான் மட்டுமா மிஸ் பண்ணுறேன்? ஏதோ அண்ணன் தான் உருன்னு இருக்காரு, அண்ணன் தான் மிஸ் பண்ணுறாரு போல. இல்லைண்ணா, நீ மிஸ் பண்ணுறது வேற, நீ அண்ணன் மிஸ் பண்ணுறது வேற. இல்லைண்ணா நீ சும்மா இருடா, எனக்கே கஷ்டமாக இருக்கு. அங்கேருந்து வந்தது, அவளுக்கு வேற ஃபீவர் லைட்டாக தான் சரியாக இருந்தது. என்னை நினச்சி வேற அழுதுட்ருப்பா. இன்னும் ஃபீவர் ஹை ஆகிடும். முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்டா. அப்படி என்ன? இந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையண்ணா. என்ன ஃபேஸில் பல்ப் எரியுது? இந்த ட்ரெஸ் மித்ரா வாங்கி கொடுத்தாடா. அதானே நானும் நோட் பண்ணேன். இந்த மாதிரி அண்ணா கிட்ட இல்லவே இல்லையே, இது சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். என் மித்ராவோட செலெக்ஷனா? அதான் அழகாக இருக்கு. கத்தாதீங்க, அம்மா கதில் விழுந்துற போகுது. ஏன்னா மித்ரான்னு பேர் சொல்கிறதுக்கே பயப்படுற. ஃப்யூச்சரில் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போகிற? அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லடா, அப்போ பார்த்துக்கலாம். அது சரி. சரிடா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவகிட்ட பேசிட்டு வரேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரிண்ணா, நீ போயிட்டு வா. ஓகேடா. என் மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியலையே சிவி. என் மனசில் இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் விஜய் மேலே எனக்கு என்ன?
அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னன்னே புரிய மாட்டுது. நான் சிவி மேலே வச்சுருந்தது உண்மையான காதல், அதை அவன் மதிக்கல. ஆனால் விஜய்க்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லையே. அவர் என் மேலே இவ்வளோ அக்கறை, அன்பு எல்லாமே வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதே. அவர் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாரு. யாருக்கிட்டையா மனசு விட்டு அழுகணும்னு நினச்சா கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாரு. இது எந்த விதமான பாண்டிங்? எனக்கு அவர் மேலே என்ன இருக்குது எதுவுமே புரியல எனக்கு. ஐயோ கடவுளே, ஒன்றுமே புரியல எனக்கு. ஷாலு, உள்ளே வரலாமா? அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. அண்ணி எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். வந்தோடனே அத்தைக்கிட்ட கேட்டேன், நீ எங்கன்னு, நீ ரூமில் இருக்கேன்னு சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரிங்க அண்ணி. என்ன விருந்தெல்லாம் எப்படி முடிஞ்சது? சூப்பராக முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுடா. அப்புறம் காயு கிளம்பிட்டாளா? ஏண்டா உனக்கு ஃபோன் பண்ணலையா அவ? இல்லை நீ இன்னும் பண்ணல. மேபி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவள் காலையிலே கிளம்பிட்டாடா. இந்நேரம் வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கால் பண்ணலையா? இல்லைம்மா, இன்னும் பண்ணல. சரி உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? இல்லைடாம்மா நிற்கிறேன். சரி அப்போ நானும் நிற்கிறேன். வேணாம் நீ உட்காரு. நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா தான் நீ உட்காந்துருக்கேன். உனக்கு நாங்களாம் இல்லாமல் போர் அடிச்சதோ? ஆமாம் ரொம்ப. நீ அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டோம் வான்னு, நீ தான் வரலன்னு. இல்லை நீ, எனக்கு அங்கே வர இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் வரல. இஷ்டம் இல்லையா? ஏன் இஷ்டம் இல்லை? அது உன் ஃப்ரெண்டோட வீடு தானே, நீ சின்ன வயசுலேருந்து வந்து போன வீடு தானே. ஏன் உனக்கு அங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? அது வந்து அண்ணி, உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் காயுக்கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே. இப்போது அவ உருவத்தில் உங்களை விட்டுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் அண்ணி. என்னடாம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணிக்கிட்ட சொல்லு. நீ அண்ணின்னு பார்க்குறத விட உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், என்னையும் உனக்கு தெரியும். அக்கான்னு தான் நீ அதிகமாக பார்த்துருக்க. ஸோ அந்த அக்கான்னு நினச்சி என்ன சொல்லணுமோ சொல்லு. எனக்கு காயம் வேற நீ வேற இல்லை, 2 பேருமே ஒன்று தான். அண்ணி அது வந்து அண்ணி. சொல்லுடாம்மா, என்னாச்சு? அது வந்து அண்ணி, என்னடாம்மா சொல்கிற? சிவி உன்னை லவ் பண்ணா, நீயும் அவனை லவ் பண்ணியா? ஆமாம் அண்ணி, லவ் பண்ணா, நானும் லவ் பண்ணேன். இப்போ இல்லை. நீ சொல்கிற விஷயம்லாம் ஒன்று கூட எனக்கு தெரியாதுடா. காய கூட இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அதுதான் முடிஞ்சு போயிடுச்சு அண்ணி, அதை பற்றி பேசி என்ன இருக்கு? சிவி என்னோட தம்பி தாண்டாமா, ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவனை யாராவது ஹர்ட் பண்ணா, அவன் மனசு வலிக்கிற மாதிரி ஹர்ட் பண்ணா, அவன் சாகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட பேச மாட்டான், அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டான். அதனால தான் அவன் உன் மேலே இருந்த காதலை அப்படியே தூக்கி போட்டான்னு சொல்கிறத விட புதைச்சிருப்பான். ஆனால் அனி மேலே அவனுக்கு லவ் வந்ததுக்கான ரீசன் அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா, அதுதான் போல். புரியுது அண்ணி, நான் பண்ண தப்பு தான். உங்கள் தம்பி விஷயத்தில் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்காக நான் அவன்கிட்ட எவ்வளவோ சாரி கேட்டேன். எவ்வளவோ அவன் ஹர்ட் பண்ணாலும் நான் பின்னாடி போய் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனால் அவனுக்கு என் மேலே காதல் இருந்தால் என்னைக்கும் நீ மன்னிச்சிருப்பான். அந்தளவுக்கு நான் இறங்கி போனேன். பரவாயில்ல நீ, அனிதாவை லவ் பண்ணுறான், சந்தோஷமாக இருக்கட்டும். இங்கே வா, அண்ணிட்ட வா. இங்கே பாருடா ஷாலு, கடவுள் நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா அதை நம்ம நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். அதே விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அது இன்னும் ரொம்ப நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். உனக்கு சிவின் உனக்கானவன் இல்லைன்றது தான் இதுக்கான அர்த்தம். உனக்கானவன் உன் பக்கத்துலேயே தான்டா இருப்பான், உனக்கு தெரியல. கூடிய சீக்கிரமே உன்னை கடத்திட்டு போக ஒரு ராஜகுமாரன், உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ராஜகுமாரன் சீக்கிரமே வருவான். சிவி ரொம்ப நல்லவன்டா, அனியும் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் சேரணுன்றது விதின்னா அவங்க 2 பேரும் சேரட்டும். அதே மாதிரி நீயும் எங்கள் அதாவது நம்ம வீட்டு மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியல, பட் உனக்கு கூடிய சீக்கிரமே அந்த கடவுள் காட்டுவார். உன்னோட சோகம், துக்கம், வலி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற ஒரு பையனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவார். கவலைப்படாதடா. அப்படி ஒரு பையனை நான் பார்ப்பேனா நீ? கண்டிப்பாக பார்ப்படா. பார்ப்பேன்னு சொல்கிறத விட ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் கூட.
மேபி. கரெக்டாக சொன்னீங்க அண்ணி. நம்மளுக்கான பொருள் நம்மக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கைக்கிட்டே தான் இருக்கும். அதை விட்டுட்டு தான் நம்ம இன்னொருத்தவங்க பொருளுக்காக சண்டை போடுறோம். அந்த பொருளோட வேல்யூ நமக்கு நம்ம ஆசைப்படுற பொருள் நம்மளை விட்டு போகும்போது தான் தெரியுது. ஆமாடா, கரெக்டாக சொன்ன நீ. எல்லாமே சரியாயிடும். சரியா, இனிமே உனக்கு சந்தோஷ காலம்தான். சிவியை நான் தப்பாக சொல்லலை. அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் பண்ணது கரெக்ட், உன்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது நீ பண்ணதும் கரெக்ட். உங்கள் 2 பேர் மேலேயும் எந்த தப்புமே இல்லை. அவனுக்கு எப்படி அனிதா பெஸ்ட் பேராக கிடச்சிருக்காளோ அதே மாதிரி உனக்கும் கூடிய சீக்கிரம் பெஸ்ட் பேர் கிடைக்கும். ஓகே? கண்டிப்பாக நீ எனக்கு பெஸ்ட்டான பேர் அந்த கடவுள் அனுப்பிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அனுப்பிச்சிட்டாரான்னு தெரில, கண்டிப்பாக அனுப்பி வைப்பார். அப்படி கிடைக்கும்போது அன்னிக்கிட்ட மறக்காமல் சொல்லு என்ன? கண்டிப்பாக நீ. அதுக்கு முன்னாடி நீ நல்லா படித்து ஒரு நல்ல ஜாப்க்கு போ. சரியா? அடுத்து எப்படியும் காலேஜ் ஓப்பன் ஆகிடும், செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்ன படிக்கணும்னு நெட்டில் எடுத்து படி. சரியா? எப்போ நீ சென்னை போகணுன்னு அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் உனக்கு டிக்கெட் போட்டு தருவான். கண்டிப்பாக நீ. நான் நல்லா படிப்பேன். நீ நல்லா படித்து பெரிய ஜாப்க்கு போவேன். கரெக்டா? லைஃப்பில் லவ் முக்கியம், நம்மளோட கெரியர் முக்கியம். எனக்கு தெரிஞ்சால் லவ்வை விட கெரியர் ரொம்ப முக்கியம். ஸோ நீ கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ண, லவ் தானாக வரும். லவ் கிடைச்சிருச்சு அண்ணி. என்னடாமா? இல்லை, சரின்னு சொன்னேன் அண்ணி. சரிடாமா. என் வாழ்க்கை வரமாக அடி நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக. சரி, ஓகே, சரி பார்ப்போம். குட் கேர்ள். இப்போ தான் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஓகேவா? கீழே போகலாம். போகலாம் நீ. ஓஹோ, ஃபோன் வருது போல மேடம்க்கு. சரி, ஃபோன் பேசிட்டு கீழே வரியா? சரிங்க அண்ணி. சரிடாமா, டேக் கேர். ஓகே அண்ணி. இப்போ தான் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. காயு என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் அவள் அக்காவை என்கிட்ட கொடுத்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. தேங்க்யூ காயு. அண்ட் லவ் யூ செல்லம். சரி, யார் ஃபோன் வந்துட்டே இருக்கு? ஹே, ஆயிஸ் நோட் விஜய்க்கு இவன் தான் கால் பண்ணுறாரு. இப்போ தான் அதை பற்றி நினச்சோம். சரி, என்னன்னு கேட்போம். ஆனால் அன்பே, அவனுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன்.